நமசிவாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜோதிட தகவல்கள். அதாவது ஒவ்வொரு ஜோதிட விதிகளும் அதுக்குண்டான பலன்களும் என்னங்கிறத பார்ப்போம். கிரக ரீதியாகவும் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். அந்த 5ஆம் அதிபதி அல்லது குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் பெறுவதற்காக இறைவனிடம் கையேந்தும் நிலை உண்டு என்று பொருள். அதுவே 8ஆம் அதிபதி அல்லது குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு கிடைத்த அந்த புத்திர பாக்கியத்தை தக்க வைத்து கொள்வது சற்று சிரமமாக இருக்கும் என்று பொருள். அதே போன்று 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகருடைய பணம் பிறருக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அவர் கையிலே தங்காது, யாருக்காவது போயிட்டே இருக்கும் பிறருக்கு. அதாவது ஒன்று மனைவி அல்லது நண்பர்களுடைய மருத்துவ செலவுக்காக போய்விடும் சொல்லலாம், அல்லது கடன் அடைப்பதற்காகவே தன்னுடைய சம்பாத்தியத்தை, தன்னுடைய வருமானத்தை கடன் அடைப்பதற்காகவே பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். சரிங்களா? அல்லது தன்னுடைய எதிரிக்கு கூட இவருடைய வருமானம் போய்விடும்னு சொல்லலாம். அல்லது இவருடைய நோய்க்கு கூட மருத்துவ செலவுக்காக அவ்வப்போது தன்னுடைய வருமானம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்வார். அதுவே 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் பிறருடைய பணம் ஜாதகரை வந்து சேரும். ஒன்று கடன் வழி இவருக்கு ஜாதகருக்கு பணம் வரும், அல்லது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடைய மருத்துவ செலவின் மூலமாக இன்சூரன்ஸ் பணம் கூட இவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அல்லது இவருக்கு இதான் நோய் ஏற்பட்டு அந்த நோயின் மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அந்த பணம் இவருக்கு வருமானமாக வரும் என்று சொல்ல முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.